ஹாய் அனைவருக்கும் வணக்கம். நம்ம போன வீடியோ டேப்லெட் பார்ட் 3ல கிரானுலேஷன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, அந்த ப்ரிப்பேர் பண்ண கிரானுலேஷனை வந்து எப்படி பஞ்ச் பண்ணி நம்ம டேப்லெட்டாக மாற்றுறது அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தோம். இன்றைக்கி டேப்லெட் கண்டினியூவேஷன் பார்ட் 4 வீடியோவில் கோட்டட் டேப்லெட் பார்க்க போகிறோம். ஸோ கோட்டட் டேப்லெட்னா என்னென்ன டேப்லெட், என்னென்ன டைப் ஆஃப் கோட்டட் டேப்லெட்ஸ் வந்து இருக்குது, ஏன் இதை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும், ஸோ ஒரு கோட்டிங் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்னென்ன சப்ஸ்டன்சஸ், அதாவது என்னென்ன பாலிமர்ஸ் வந்து தேவைப்படுது, ஸோ என்னென்ன டெக்னிக்ஸ் வந்து யூஸ் பண்ணி நம்ம ஒரு கோட்டட் டேப்லெட் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும், ப்ளஸ் வேறு என்ன எக்ஸிபியன்ஸ் எல்லாமே வந்து நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம இன்றைக்கி வந்து ஷார்ட்டாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ போன வீடியோவில் டேப்லெட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம டேப்லெட் ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒரு கோட்டிங் கொடுக்குறோம். ஓகேங்களா? அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், கோட்டட் டேப்லெட் அப்படின்னு சொல்கிறோம். கோட்டட் டேப்லெட் அப்படிங்கிறோம். சரி, ஏன் இந்த கோட்டட் டேப்லெட் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும், என்ன அவசியம் அப்படிங்கிறத நம்ம ஷார்ட்டாக பார்ட் 1 வீடியோவில் பார்த்தோம். ஸோ இருந்தாலும் ஒன்ஸ் அகைன் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஏன் இந்த கோட்டட் டேப்லெட் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ பேசிக் லாஜிக் தான். நிறைய ட்ரக்ஸ் வந்துங்க நேச்சுரலாகவே அதனுடைய டேஸ்ட் வந்து ரொம்ப பிட்டராக இருக்கும், அல்லது ஒரு நாசியஸ் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து சாப்பிடும் போதே வந்து ஒரு 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 பிட்டர் டேஸ்ட் வந்து நமக்கு நல்லா தெரியும். அதனால் நம்ம ஓரலாக எடுத்துக்க முடியாது. ஸோ அதை மாஸ்க் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதுக்கு மேலே ஒரு அவுட்டர் லேயர் கொடுக்குறோம். ஸோ அதுதான் வந்து கோட்டிங். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு டு மாஸ்க் பிட்டர் அண்ட் நாசியஸ் டேஸ்ட். ஓகேங்களா? செகண்ட் வந்துங்க டு ப்ரிவென்ட் ஃப்ரம் என்விரான்மெண்டல் எக்ஸ்போஷர்ஸ். அதாவதுங்க என்விரான்மெண்ட்டில் வந்து டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர்ஸ், அதில் அப்புறம் வந்து ஏரில் வந்து நிறைய மாய்ச்சர்ஸ், அதாவது வாட்டர் கண்டென்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த என்னுடைய ஹியூமிடிட்டி மாற அதனுடைய வாட்டர் லெவல் அதிகமாக இருக்கும்போது நேச்சுரலாகவே ட்ரக்ஸ் எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த வாட்டரை வந்து அப்சர்வ் பண்ணி அதனுடைய ஸ்டெபிலிட்டி மாறலாம். ஸோ என்விரான்மெண்ட்டில் இருக்கிற டெம்பரேச்சர்னால அதனுடைய ஸ்டெபிலிட்டி மாறலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்டெபிலிட்டி மாறாமல் இருக்கிறதுக்காக ஒரு ப்ரொடக்டிவ் லேயர் கொடுக்குறோம். அதுதாங்க இந்த கோட்டட் டேப்லெட். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் மூணாவதாக என்ன சொல்லலாம் அப்படின்னா, அதனுடைய எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ்க்காக வந்து நாம் ஒரு கோட்டிங் கொடுக்குறோம். அதாவது ஒரு நல்ல வெல் கலர்டு அண்ட் ஸ்மூத் அண்ட் தென் நல்ல ஷைனியாக வந்து வெளியில் லுக் வந்து நல்ல ஒரு டெக்ஸ்டரில் தெரியறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மேலே ஒரு கோட்டிங் கொடுக்குறோம். எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ், ஒரு நல்ல லுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், கோட்டிங் கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ ஃபோர்த் என்ன அப்படின்னா, டு ப்ரொடியூஸ்ட் மாடிஃபைட் ரிலீஸ் டேப்லெட். ஸோ அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதாவது ஒரு டேப்லெட் ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் அந்த டேப்லெட் மேலே ஒரு கோட்டிங் கொடுத்து அதனுடைய ரிலீஸை வந்து நம்ம மாடிஃபை பண்ணுறோம். ஸோ என்னென்ன டைப் ஆஃப் மாடிஃபைட் ரிலீஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியுங்கிறது நெக்ஸ்ட் கண்டினியூவேஷனில் பார்க்கலாம். ஓகே, ஸோ என்னென்ன டைப் ஆஃப் கோட்டிங் ப்ராசஸ் வந்து இருக்குது, ஒன்ஸ் டேப்லெட் ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்னென்ன டெக்னிக்ஸ், என்னென்ன டைப்ஸ் வந்து யூஸ் பண்ணி நம்ம மேலே கோட்டிங் கொடுக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஃபிலிம் கோட்டிங், செகண்ட் வந்து சுகர் கோட்டிங், தேர்டு வந்து கம்ப்ரெஷன் கோட்டிங். சில புக்ஸில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, ஃபஸ்ட்டு சுகர் கோட்டிங், ஃபிலிம் கோட்டிங் அண்ட் தென் என்டரி கோட்டிங் அப்படின்னு கொடுத்துருப்பான். ஸோ என்டரி கோட்டிங் அப்படிங்கிறது ஃபிலிம் கோட்டிங்கில் ஒரு டைப்ஸ், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ மேஜர் 3 கோட்டிங் ப்ராசஸ் இருக்குங்க. ஃபஸ்ட்டு ஃபிலிம் கோட்டிங், சுகர் கோட்டிங் அண்டு கம்ப்ரெஷன் கோட்டிங். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஃபிலிம் கோட்டிங்னா என்ன, இது எதுக்காக ப்ரிப்பேர் பண்ணணும், என்ன யூஸ் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். ஃபிலிம் கோட்டிங். ஸோ ஃபிலிம் கோட்டிங்னா ஒன்றும் இல்லைங்க, ஃபஸ்ட்டு நம்ம பாலிமர் பேஸ்டு ஃபார்முலேஷன்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். பாலிமர் பேஸ்டு ஃபார்முலேஷன்ஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, ஒரு கோட்டிங் சொல்யூஷனை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். கோட்டிங் சொல்யூஷனை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். அந்த கோட்டிங் சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் அந்த ட்ரக் மேலே அப்ளை பண்ணி நம்ம ஒரு கோட்டிங் கொடுக்கணும். ஓகேங்களா? ஒரு தின் லேயர் கோட்டிங் கொடுக்கணும். அதுதான் இந்த ஃபிலிம் கோட்டிங். ஸோ இதில் பாருங்கள், ஸ்ப்ரேயிங் ஏ லிக்யூட்ஸ். என்ன லிக்யூட்ஸ்? பாலிமர் பேஸ்டு ஃபார்முலேஷன்ஸ். அதாவது பாலிமர்ஸ் இருக்கும் ப்ளஸ் சால்வெண்ட், கரைக்கிறதுக்காக சால்வெண்ட் அல்லது லிக்யூட் இருக்கும், ப்ளஸ் அதர் எக்ஸிபியன்ஸ் இருக்கும். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு லிக்யூடு அல்லது ஒரு சொல்யூஷன் அல்லது ஒரு சஸ்பென்ஷன், பாலிமர் பேஸ்டு சஸ்பென்ஷன் ப்ரிப்பேர் பண்ணுறோம். ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் இட்ஸ் அப்ளைட் ஆன் டு சர்ஃபேஸ் ஆஃப் த டேப்லெட். ஓகேங்களா? டேப்லெட் மேலே என்ன பண்ணுறோம், அதை அப்ளை பண்ணும்போது ஒரு தின் ஃபிலிம் கிடைக்குது. அதுதான் ஃபிலிம் கோட்டிங். ஸோ இந்த ஃபிலிம் கோட்டிங் எப்படிலாம் நம்ம டிசைன் பண்ணலாம், எதுக்காக எல்லாம் நம்ம டிசைன் பண்ணலாம் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்னது போலங்க, டு ப்ரொடியூஸ்ட் மாடிஃபைட் ரிலீஸ் டேப்லெட். அதுதாங்க இந்த ஃபிலிம் கோட்டிங்கில் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டிசைனேஷன்ஸ் வந்து என்னென்னா, இமிடியேட் ரிலீஸ் ஃபிலிம் கோட்டிங். அதாவது இதை வந்து நான் ஃபங்க்ஷனல் கோட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இமிடியேட் ரிலீஸ்னாவே என்னது, யூஸ்வலாக கன்வென்ஷனல்
டேப்லெட்டில் வந்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ரிலீஸ், தட் இஸ் இமிடியேட் ரிலீஸ் அல்லது நான் ஃபங்க்ஷனல் கோட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் வந்துங்க மாடிஃபைடு ரிலீஸ் ஃபிலிம் கோட்டிங். மாடிஃபைட் ரிலீஸ் ஃபிலிம் கோட்டிங், இமிடியேட் ரிலீஸ் ஃபிலிம் கோட்டிங் வந்து அந்த ஃபிலிம் கோட்டிங் வந்து ஒன்ஸ் வந்து லிக்விடில் பட்ட உடனேயே அது இமிடியேட்டாக ரிலீஸ் ஆயிரும். ஓகேங்களா, இது வந்து கன்வென்ஷனல் டைப். செகண்ட் வந்து அந்த ரிலீஸை வந்து மாடிஃபை பண்ணுறோம், அதனால தான் இது என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃபங்க்ஷனல் ஃபிலிம் கோட்டிங், அதாவது மாடிஃபைட் ரிலீஸ் ஃபிலிம் கோட்டிங் ஆர் ஃபங்க்ஷனல் ஃபிலிம் கோட்டிங். இதில் 2 டைப் இருக்குங்க. இந்த ரிலீஸை பொறுத்து நாம் பிரிக்கலாம். ஒன்று வந்து டிலேடு ரிலீஸ், நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ஃபிலிம் கோட்டிங் ஒன்ஸ் ஓரலாக எடுத்ததுக்கப்புறம் அதனுடைய ரிலீஸ் வந்து டிலே ஆகும். அதனால தான் என்ன சொல்கிறோம், டிலேடு ரிலீஸ்னு சொல்கிறோம், அல்லது கேஸ்ட்ரோ ரெசிஸ்டன்ட் டேப்லெட்னு சொல்கிறோம், அல்லது என்டரிக் கோட்டிங் டேப்லெட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்ம எல்லாமே ஃபார்மசியில் ஒர்க் பண்ணுறோம். ஸோ நம்ம ஃபார்மசியில் டிஸ்பென்ஸ் பண்ணும்போது அந்த லேபிள் மேலேயே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ என்னது இது வந்து கேஸ்ட்ரோ ரெசிஸ்டன்ட் டேப்லெட் அல்லது என்டரிக் கோட்டிங் டேப்லெட் அல்லது எக்ஸ்டெண்டட் ரிலீஸ் டேப்லெட் அல்லது சஸ்டைன்ட் ரிலீஸ் டேப்லெட். அப்படின்னா என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, அதனுடைய ரிலீஸை வந்து மாடிஃபை பண்ணுறோம். எப்படி மாடிஃபை பண்ணுறோம், ஒரு கோட்டிங், ஒரு கோர் டேப்லெட் இருக்குது, ஒரு கோர் டேப்லெட் இருக்குது. ஸோ அதுக்கு மேலே ஒரு கோட்டிங் கொடுத்து அதனுடைய ரிலீஸை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், மாடிஃபை பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ அதில் ஃபஸ்ட்டு டிலேடு ரிலீஸ், நெக்ஸ்ட் எக்ஸ்டெண்ட் த ரிலீஸ். எக்ஸ்டெண்ட் த ரிலீஸ்னால் கிராஜுவலாக ஒரு லாங் டேர்மாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த அவுட்டர் கோட்டிங் சொல்யூஷன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணும், ரிலீஸ் ஆகும். அதனால் நம்ம எக்ஸ்டெண்டட் ரிலீஸ் டேப்லெட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம், அதாவது ஃபிலிம் கோட்டிங்கை வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகே, ஸோ இதுதாங்க அந்த ஃபிலிம் கோட்டிங்கை வந்து நம்ம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேல நமக்கு ரிலீஸை பொறுத்து நம்ம டிஃப்ரெண்ட் வேல டிசைன் பண்ணலாம். ஓகேங்களா, திஸ் இஸ் ஸ்மால் இன்ட்ரோடக்ஷன்ஸ். நெக்ஸ்ட் கம் ஃபார் ஃபிலிம் கோட்டிங் ப்ராசஸ். ஸோ ஃபிலிம் கோட்டிங்கை வந்து எப்படி பண்ணுறது, ஃபிலிம் கோட்டிங் எப்படி கொடுக்குறது, அந்த ப்ராசஸ் தான் நம்ம இன்றைக்கி இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாலிமர்ஸ் வந்துங்க அந்த செலெக்ஷன்ஸ் ஆஃப் பாலிமர்ஸ் வந்து நம்மளுடைய இந்த டிஃப்ரெண்ட் ரிலீஸை பொறுத்து நாம் செலக்ட் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு பாலிமர்ஸ் எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் லிக்யூட் மீடியம்னா இங்கே வந்துங்க சால்வெண்ட் அந்த பாலிமர்ஸை கரைக்கிறதுக்கான சால்வெண்ட் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, ப்ளஸ் அது கூட சம் அதர் இன்க்ரீடியன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆன்டி அட்ஹரண்ட் எடுத்துக்கிறோம், அல்லது வந்து கலரிங் ஏஜென்ட்ஸ் எடுத்துக்கிறோம், அல்லது வந்து பைண்டிங் ஏஜென்ட்ஸ் எடுத்துக்கிறோம். அதை தான் நம்ம சுருக்கமாக சம் அதர் இன்க்ரீடியன்ஸ். இங்கே பாருங்கள், பாலிமர்ஸ், சால்வெண்ட் ஆர் லிக்யூட் மீடியம் ப்ளஸ் சம் அதர் இன்க்ரீடியன்ஸ். இதை மூணையும் சேர்த்து நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணுறோம், ஒரு லிக்யூடாக ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஓகேங்களா, அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், கோட்டிங் லிக்யூட் ஆர் சொல்யூஷன் ஆர் சஸ்பென்ஷன், கோட்டிங் சொல்யூஷன் ஆர் கோட்டிங் சஸ்பென்ஷன். ஓகே, ஸோ மூணையும் மிக்ஸ் பண்ணி நாம் ஒரு சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா அந்த டேப்லெட் மேலே வந்து ஸ்ப்ரே பண்ணுறோம். ஓகேங்களா, அந்த சொல்யூஷன் ஸ்ப்ரேட் ஆன் டு எ ரொட்டேட்டிங் ஆர் ஃப்ளூடைஸ்டு மாஸ் ஆஃப் டேப்லெட். இது வந்து ஒரு 2 டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ் நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். இந்த கோட்டிங் மெஷின்ஸ்குள்ளே அந்த டேப்லெட்டை வச்சு அதுக்கு மேலே வந்து இந்த கோட்டிங் சொல்யூஷனை வந்து ஸ்ப்ரே பண்ணி ஆன் ரொட்டேட்டபிள் பேசிஸ் ஸ்ப்ரே பண்ணும்போது நமக்கு வந்து அந்த ஒரு கோர் டேப்லெட்டு மேலே அப்படியே ரொட்டேட் பண்ண ஸ்ப்ரே பண்ண என்ன ஆகும், ஒரு தின் ஃபிலிம் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த தின் ஃபிலிம் வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், ட்ரை பண்ணி அந்த மேலே அந்த சால்வெண்ட் இருக்கு இல்லைங்க, அந்த சால்வெண்ட் ரெசிடியூஸ் கம்ப்ளீட்டாக எடுத்துடுறோம். ஸோ ஓகேங்களா, ஸோ ரிமூவல் ஆஃப் சால்வெண்ட். இந்த சால்வெண்ட் எடுத்ததுக்கப்புறம் நமக்கு ஒரு டெபாசிட்டட் ஆஃப் கோட்டிங் மெட்டீரியல்ஸ் வந்து மேலே ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா, டேப்லெட்டை சுற்றி ஒரு தின் ஃபிலிம், இது ஒரு டேப்லெட், அதுக்கு மேலே ஒரு தின் ஃபிலிம் வந்து ஃபார்ம் ஆகுது. அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஃபிலிம் கோட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து இந்த ஃபிலிம் கோட்டிங் ப்ராசஸ்னுடைய ஒரு சிம்பிள் ப்ரொசீஜர். ஓகேங்களா, ஒரு சிம்பிள் பிரின்சிபல்னு கூட வச்சுக்கோங்களேன். ஓகே, ஸோ இதுக்கு பேசிக்ஸாக என்னென்ன மெட்டீரியல்ஸ் வந்து தேவைப்படுது, இந்த ஃபிலிம் கோட்டிங் ஃபார்முலேஷன், அதாவது ஃபிலிம் கோட்டிங் லிக்யூட் அல்லது ஃபிலிம் கோட்டிங் சொல்யூஷன், கம்ப்ளீட் சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்னென்ன பேசிக்ஸாக நமக்கு தேவைப்படுதுன்னா ஃபஸ்ட்டு மேஜர் வந்து பாலிமர்ஸ், செகண்ட் பிளாஸ்டிசைசர்ஸ், தேர்டு கலரண்ட், ஃபோர்த்து வந்து சால்வெண்ட் அல்லது வெஹிக்கிள்ஸ், அதாவது பாலிமர்ஸு இந்த பிளாஸ்டிசைசர் எல்லாத்தையும் கரைக்கிறதுக்கான சால்வெண்ட் அல்லது வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கம் ஃபார் ஃபிலிம் கோட்டிங் பாலிமர்ஸை ஃபஸ்ட்டு கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். இதுதாங்க ரொம்ப முக்கியம். ஒரு ஃபிலிம் கோட்டிங் டேப்லெட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம பாலிமரை வந்து எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு எந்த வகையான இங்கே ரிலீஸ் வேணுமோ, ஃபார் எக்ஸாம்பிள் இமிடியேட் ரிலீஸ் ஃபிலிம் கோட்டிங் ப்ரிப்பேர் பண்ணணும்னா அதுக்கு ஒரு வகையான பாலிமர்ஸ், அல்லது மாடிஃபைட் ரிலீஸ் ஃபிலிம் கோட்டிங் ப்ரிப்பேர் பண்ணணும்னா அதுக்கு ஒரு வகையான பாலிமர்ஸ், அல்லது எஸ்பெஷலி கேஸ்ட்ரோ ரெசிஸ்டன்ட் ஃபிலிம் கோட்டிங் அல்லது என்டரிக் கோட்டிங் டேப்லெட் ப்ரிப்பேர் பண்ணணும்னா அதுக்கு ஒரு வகையான பாலிமர்ஸ். ஓகேங்களா, ஸோ நம்ம என்ன வகையான டேப்லெட் ப்ரிப்பேர் பண்ணணுமோ அதுக்கு தகுந்த பாலிமர்ஸை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். இங்கே பாருங்கள், செலெக்ஷன்ஸ் ஆஃப் பாலிமர்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் டைப் ஆஃப் ரிலீஸ். எந்த வகையான ரிலீஸ் டேப்லெட் மாடிஃபைட் ரிலீஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணுமோ அதுக்கேற்ற நம்ம பாலிமர்ஸை வந்து சூஸ் பண்ணணும். ஓகேங்களா, இந்த செலெக்ஷன்ஸ் ஆஃப் பாலிமர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ்.
ஓகேங்களா. ஏன்னா ஒவ்வொரு பாலிமர்ஸுங்க ஒவ்வொரு பர்டிகுலர் பிஹெச் ஒரு பர்டிகுலர் சால்வெண்ட்டில் வந்து சாலிபிள் ஆகும். ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில பாலிமர்ஸ் வந்து அக்வஸில் சாலிபிள் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில பாலிமர்ஸ் வந்து சம் ஆர்கானிக் சால்வெண்ட்டில் வந்து சாலிபிள் ஆகும். ஓகேங்களா. ஸோ அதனுடைய சாலிபிலிட்டி ப்ளஸ் ரிலீஸ் இது ரெண்டையும் வச்சு நாம் என்ன பண்ணுறோம், பாலிமர்ஸை வந்து செலக்ட் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ ஒரு பாலிமர்ஸ்னால் இந்த 3 கேரக்டர்ஸ் இருக்கணுங்க, 3 கேரக்டர்ஸ் இருக்கணும். அப்போ தான் வந்து இதுக்கு வந்து ஒரு ஃபிலிம் கோட்டிங் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு குட் பாலிமர்ஸ் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். ஃபஸ்ட்டு ஃபிலிம் ஸ்ட்ரென்த்து, அதுக்கு ஒரு நல்ல ஸ்ட்ரென்த்துக்கு சப்போர்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஃப்ளெக்சிபிலிட்டி, தேர்டு வந்து அட்ஹெஷன்ஸ் ஒட்டக்கூடிய தன்மை. இந்த 3 கேரக்டர்ஸும் இருக்கணும். ஓகேங்களா. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, இந்த 3 கேரக்டர்ஸ்க்கும் இந்த பாலிமர்ஸ்க்கு வந்து இருக்கணும். ஓகேங்களா. ஸோ வாங்க நெக்ஸ்ட்டு என்னென்ன பாலிமர்ஸ் வந்து நம்ம காமனாக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் ஃபிலிம் கோட்டிங் பாலிமர்ஸ். என்னென்ன ஃபிலிம் கோட்டிங் பாலிமர்ஸ் வந்து நம்ம இங்கே மார்க்கெட்டில் காமனாக ட்ரெடிஷ்னலாக நம்ம யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் ஆல்ரெடி சொன்னது போலங்க, ஒரு சில பாலிமர்ஸ் வந்து இமிடியேட் ரிலீஸ் ஃபிலிம் கோட்டிங் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஒரு சில பர்டிகுலர் பாலிமர்ஸ் வந்துங்க மாடிஃபைட் ரிலீஸ் ஃபிலிம் கோட்டிங் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாலிமர்ஸ் எல்லாமே வந்துங்க as a GPET and some other competitive pharmacist competitive exam aspirants வந்து கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு வந்து ஒரு இமிடியேட் ரிலீஸ் டேப்லெட் ப்ரிப்பேர் பண்ணணும். ஒரு ஃபிலிம் கோட்டிங்கில் ஒரு இமிடியேட் ரிலீஸ் டைப் டேப்லெட் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்குன்னா நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எதுக்கு அப்படின்னா செல்லுலோஸ் டெரிவேட்டிவ்ஸ் பாலிமர்ஸ் தான் நம்ம இங்கே எடுக்கிறோம். இது வந்து யூஸ்வலாக சால்யூபிள் இன் அக்வஸ் மீடியம். செல்லுலோஸ் காமனாக வந்து அக்வஸில் வந்து சால்யூபிள் ஆகும். ஒரு சிலது மாடிஃபைடு செல்லுலோஸ் வந்து சால்யூபிள் ஆகாது, இன்சால்யூபிள் இன் வாட்டர். ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு வந்துங்க ஹைட்ராக்சி ப்ரோபைல் மெத்தில் செல்லுலோஸ் HPMC அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து காமனாக மேஜராக நம்ம வந்து இந்த இமிடியேட் ரிலீஸ் ஃபிலிம் கோட்டிங்க்கு வந்து நம்ம எடுத்துக்கிற ஒரு முக்கியமான பாலிமர்ஸ். மறக்கக்கூடாது, ஹைட்ராக்சி ப்ரோபைல் மெத்தில் செல்லுலோஸ் HPMC. செகண்ட் வந்து மெத்தில் செல்லுலோஸ். இங்கே பாருங்கள், ஹைட்ராக்சி ப்ரோபைல் இல்லை, வெறும் மெத்தில் செல்லுலோஸ் MC. தேர்டு வந்துங்க இந்த மெத்தில் இல்லை, ஹைட்ராக்சி ப்ரோபைல் மட்டும் இருக்குது. ஸோ ஹைட்ராக்சி ப்ரோபைல் செல்லுலோஸ். ஸோ HPMC, MC அண்ட் HPC இந்த 3மே வந்து ஒரு செல்லுலோஸ் டெரிவேட்டிவ்ஸ் பேசிக்ஸாக யூஸ் பண்ணுற பாலிமர்ஸ் ஃபார் இமிடியேட் ரிலீஸ். நெக்ஸ்ட் வந்து வினைல் டெரிவேட்டிவ்ஸ். அதில் ஒரு முக்கியமான பாலிமர்ஸ் வந்து பாலிவினைல் ஆல்கஹால், சுருக்கமாக PVAன்னு எழுதியிருக்கேன், பாலிவினைல் ஆல்கஹால். நெக்ஸ்ட் வந்து பாலிவினைல் பைரோலிடின். இது வந்து லிமிட்டட் யூஸுங்க. ஏன் அப்படின்னா இதனுடைய ஸ்டெபிலிட்டி வந்து ரொம்ப கம்மி, ப்ளஸ் வந்து ஒரு டாக்கினஸ் டேப்லெட் வந்து இதனால் வர வாய்ப்பு இருக்குது. டாக்கினஸ் டேப்லெட் அதனுடைய குவாலிட்டி வந்து சரியாக இருக்காது, அந்த தின் ஃபிலிம் குவாலிட்டி வந்து இருக்காது. ஓகேங்களா. ஸோ அதனால் இது வந்து ஒரு லிமிட்டட் யூஸ் இந்த வினைல் டெரிவேட்டிவ்ஸில். ஓகே, நெக்ஸ்ட் சம் மாடிஃபைடு வினைல் என்னென்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கோபாலிமர்ஸ், அதாவது சுருக்கமாக கோபவிடோன் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னென்னா கோபாலிமர்ஸ் ஆஃப் வினைல் பைரோலிடின் அண்டு வினைல் அசிட்டேட். இது ரெண்டும் சேர்ந்தது தான் நம்ம சுருக்கமாக என்ன சொல்கிறோம், கோபோவிடோன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கோபாலிமர்ஸ் ஆஃப் வினைல் பைரோலிடின் அண்டு வினைல் அசிட்டேட், பைரோலிடின் ப்ளஸ் அசிட்டேட் ரெண்டும் சேர்ந்தது தான் கோபோவிடோன். நெக்ஸ்ட் கோபாலிமர்ஸ் ஆஃப் வினைல் ஆல்கஹால் அண்டு எத்திலின் கிளைக்கால், வினைல் ஆல்கஹால் அண்டு எத்திலின் கிளைக்கால். இது வந்து ஒரு குட் பாலிமர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இந்த டாக்கினஸ் அந்த குவாலிட்டி வந்து நல்லா இருக்கும், ப்ளஸ் மோர் ஃப்ளெக்சிபிலிட்டி. நான் ஆல்ரெடி சொன்னது போல் பாலிமர்ஸ்னாவே பேசிக்ஸாக ஒரு நல்ல குட் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கணும் அண்ட் குட் அட்ஹெஷன்ஸ் கேரக்டர்ஸ் வந்து இருக்கணும். ஓகேங்களா. ஸோ இந்த கோபாலிமர்ஸ்க்கு அந்த கேரக்டர்ஸ் வந்து இருக்குங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் அடுத்த வினைல் டெரிவேட்டிவ்ஸில் இங்கே இடம் இல்லைன்னு மேலே எழுதியிருக்கேன், அமினோ அல்கைல் மெத்தாக்ரைலைட் கோபாலிமர்ஸ். அமினோ அல்கைல் மெத்தாக்ரைலேட் கோபாலிமர்ஸ். இதெல்லாம் வாயில் நுழையாது, இருந்தாலும் நாம் மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும். இது வந்துங்க அக்வஸில் வந்து நல்ல சாலிபிள் ஆகும் அட் லோயர் pH. அதாவதுங்க இப்போ காமனாக எடுத்துக்கோங்களேன், நம்ம ஓரலாக ட்ரக் எடுத்துக்கிறோம், ஸ்டொமக்கில் வந்து ஒரு அக்வஸ் மீடியம் தான் இருக்குது, அந்த என்வரான்மெண்ட் எப்படி இருக்கும், அக்வஸாக தான் இருக்கும், ப்ளஸ் pH வந்து கம்மியாக இருக்கும். அப்போது வந்து ஓரலாக எடுத்த உடனே என்னாகும், இமிடியேட்டாக ரிலீஸ் ஆகிரும். அப்போ இட்ஸ் எ குட் பாலிமர்ஸ், அமினோ அல்கைல் மெத்தாக்ரைலேட் கோபாலிமர்ஸ். ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு இமிடியேட் ரிலீஸ் ஃபிலிம் கோட்டிங் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் கம் ஃபார் மாடிஃபைடு ரிலீஸ் ஃபிலிம் கோட்டிங் பாலிமர்ஸ். செகண்ட் வந்து மாடிஃபைட் ரிலீஸ் ஃபிலிம் கோட்டிங் பாலிமர்ஸ். ஓகே, ஸோ நம்ம இமிடியேட்டுக்கு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு அதனுடைய ரிலீஸை வந்து மாடிஃபை பண்ணுறோம். அதே செல்லுலோஸ் டெரிவேட்டிவ்ஸ் எடுத்துக்கிட்டோம். ஃபஸ்ட்டு செல்லுலோஸில் பார்த்தோம் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தோம். செகண்ட் வந்து அப்படியே மாறும். இங்கே பாருங்கள், இதில் வந்து செல்லுலோஸ் டெரிவேட்டிவ்ஸில் ஃபார் மாடிஃபைட் ரிலீஸ்க்காக நம்ம வந்து ஈத்தர் குரூப்பை வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அந்த செல்லுலோஸ்க்கு மேலே ஈத்தரை வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ எந்த அளவுக்கு நம்ம சப்ஸ்டியூஷன், த லெவல் ஆஃப் சப்ஸ்டியூஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஓகேங்களா, அந்த லெவல் ஆஃப் சப்ஸ்டியூஷன்ஸ் வந்து அதிகமாக அந்த பாலிமர்ஸ் வந்து வாட்டரில் அந்த கரையக்கூடிய தன்மை வந்து கம்மியாகிட்டே இருக்குது.
வாட்டரில் கரையக்கூடிய தன்மை வந்து கம்மியாகிட்டே இருக்குது. அப்போது இது கிட்டத்தட்ட மாடிஃபைட் ரிலீஸ்க்காக நம்ம இதை சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு இண்டிகேஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ த லெவல் ஆஃப் சப்ஸ்டிடியூஷன்ஸ் பாலிமர்ஸ் இன்சால்யூபிள் இன் வாட்டர், இது ஒரு முக்கியமான கேரக்டர்ஸ். இதில் எல்லாமே வந்து ஒரு முக்கியமான விஷயம் தாங்க நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்கோம். நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள், மெமரைஸ் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் MCQக்கு. ஓகேங்களா? ஸோ அதில் ஃபார் எக்ஸாம்பிள் எத்தில் செல்லுலோஸ், இந்த செல்லுலோஸ் டெரிவேட்டிவ்ஸில் ஃபஸ்ட்டு எத்தில் செல்லுலோஸ். இங்கே பாருங்கள், இங்கே வந்து மெத்தில் செல்லுலோஸ் பார்த்தோம், அது வந்து இமிடியேட் ரிலீஸ். இதில் என்ன பார்க்குறோம், எத்தில் செல்லுலோஸ் ஈத்தைல் குரூப் வந்து ஆட் பண்ணுறோம். அதில் வந்து வெறும் CH3, இதில் வந்து CH3 CH2 எத்தில் குரூப் ஆட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இந்த எத்தில் செல்லுலோஸ் வந்து காமனாக வந்து ஆர்கானிக் சால்வெண்ட்டில் நல்ல சொல்யூஷன் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு என்னது, செல்லுலோஸ் அசிட்டேட், அதுக்கப்புறம் என்னது மெத்தில் மெத்தாக்ரைலேட், அது மெத்தில் மெத்தாக்ரைலேட் கோபாலிமர்ஸ், அதுக்கப்புறம் மெத்தாக்ரைலிக் ஆசிட் கோபாலிமர்ஸ். இது எல்லாமே வந்து என்னது, ஒரு நல்ல பாலிமர்ஸ். எதுக்காக, மாடிஃபைட் ரிலீஸ் ஃபிலிம் கோட்டிங் சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக. இங்கே பார்த்தீங்கன்னா மெத்தாக்ரைலிக் ஆசிட் கோபாலிமர்ஸ் வந்துங்க, இட்ஸ் a குட் செலெக்ஷன் இட்ஸ் குட் பாலிமர்ஸ் ஃபார் ப்ரிப்பரேஷன்ஸ் ஆஃப் கேஸ்ட்ரோ ரெசிஸ்டன்ட் டேப்லெட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. ஸோ ஏன் அப்படின்னா இந்த சொல்யூஷன், இந்த மெத்தாக்ரைலிக் ஆசிட் கோபாலிமர்ஸ் வந்துங்க எஸ்பெஷலாக வந்து கிட்டத்தட்ட நியூட்ரல் அல்லது 7 pH தான் கரையும். ஸோ வந்து பேசிக்ஸாகவே நமக்கு தெரியும், ஸ்டொமக்கில் வந்து pH கம்மியாக இருக்கும், அது அப்படியே கீழே போக போக ஸ்மால் இன்டெஸ்டைன், டியோடினம், ஜிஜினம், இலியம், இந்த மாதிரி கீழே இறங்க அதனுடைய pH வந்து அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ அப்போது வந்து இது கண்டிப்பாக ஸ்மால் இன்டெஸ்டைனில் தான் வந்து சால்யூபிள் ஆகும். அப்போ பேசிக்ஸாகவே இது வந்து ஒரு கேஸ்ட்ரோ ரெசிஸ்டன்ட் டேப்லெட்டுக்காக சூட்டபிள். இந்த மாதிரி லாஜிக்ஸாக கொஞ்சம் புரிஞ்சு படிங்க. நெக்ஸ்ட்டு வேறு என்ன நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா தேலேட் எஸ்டர்ஸ் டெரிவேட்டிவ்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். இங்கே இடம் இல்லைங்க, இங்கே வந்துங்க நம்ம தேலிக் ஆசிட் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். பாலிமர்ஸில் வந்து என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறோம், செல்லுலோஸில் வந்து தேலிக் ஆசிட் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ சப்ஸ்டியூஷன்ஸ் ஆஃப் தேலிக் ஆசிட் இன்டு எ பாலிமர்ஸ். ஸோ இதில் வந்து நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, இங்கே பாருங்கள், இமிடியேட் ரிலீஸ்க்காக HPMC யூஸ் பண்ணுவோம். அதில் ஜஸ்ட் தேலிக் ஆசிட்டை மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணுறோம், தேலிக் ஆசிட்டை மட்டும் ஆட் பண்ணுறோம். ஸோ அதனால் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, இங்கே பாருங்கள், ஹைட்ராக்சி ப்ரோப்பைல் மெத்தில் செல்லுலோஸ் தேலேட், HPMCP, ஹைட்ராக்சி ப்ரோப்பைல் மெத்தில் செல்லுலோஸ் தேலேட், தேலிக் ஆசிட் வந்து அடிஷ்னலாக ஆட் பண்ணுறோம். அதனால் அதனுடைய சால்யூபிலிட்டி மாறுது. அதனால் இது கண்டிப்பாக நம்ம வந்து மாடிஃபைட் ரிலீஸ் கோட்டிங் ப்ரிப்ரேஷன்ஸ்க்காக எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த பாலிமர்ஸ் என்னென்னா, இங்கே பாருங்கள், மேலே எழுதியிருக்கேன், செல்லுலோஸ் அசிட்டேட் தேலேட். இதுலேயும் வந்து கேப் அப்படின்னு சொல்லுவோம், தேலிக் ஆசிட் வந்து ஆட் பண்ணியிருக்கிறோம், தேலிக் ஆசிட் வந்து சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறோம். செல்லுலோஸ் அசிட்டேட் தேலேட் கேப். நெக்ஸ்ட் பாலிவினைல் அசிட்டேட் தேலேட், PVAP பாலிவினைல் அசிட்டேட் தேலேட். இதெல்லாம் நம்ம வந்து மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஓகேங்களா? ஸோ இந்த பாலிமர்ஸ் எல்லாமே வந்து நம்ம மாடிஃபைட் ரிலீஸ் ஃபிலிம் கோட்டிங் டேப்லெட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்தது ஒரு ஃபிலிம் கோட்டிங் ஃபார்முலேஷன்ஸ்க்கு வந்து என்னென்ன பாலிமர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் நாங்கள், பிளாஸ்டிசைசர்ஸ். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தது போலங்க, ஒரு பாலிமர்ஸ்க்கு வந்து ஜஸ்ட் ஒரு பாலிமர்ஸ் மட்டும் ஒரு சால்வெண்ட்டில் நீங்கள் வந்து ஒரு சொல்யூஷனாக ப்ரிப்பேர் பண்ணி மேலே அப்ளை பண்ணிட்டீங்க, ட்ரையும் ஆகிடுது, நமக்கு ஒரு தின் ஃபிலிம் கிடைக்குது. பட் அதுக்கப்புறம் ஒரு சின்ன ப்ரெஷர் கொடுத்தாலும் என்னாகும் அப்படின்னா உடஞ்சிரும். ஓகேங்களா? ஸோ அது உடையாமல் இருக்கிறதுக்காக, ஓகேங்களா, அது உடையாமல் இருக்கிறதுக்காக, அதனுடைய ஃப்ளெக்சிபிலிட்டி நல்லா இன்க்ரீஸ் ஆகிறதுக்காக நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே பிளாஸ்டிசைசர் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ காமனாகவே ஆக்சுவலி பாலிமர்ஸ்க்கு வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கணும், பிரிட்டில்னஸ் இருக்கக்கூடாது, நல்ல என்னது அட்ஹெஷன் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கணும். பட் காமனாகவே பாலிமர்ஸ்க்கு வந்து அது இருக்காது. ஓகேங்களா? ஸோ நம்ம இங்கே சூஸ் பண்ணுற பாலிமர்ஸ் வந்து ட்ரை ஆனதுக்கப்புறம் ஈஸியாக உடஞ்சிரும், அதாவது சீக்கிரம் பிரிட்டில் ஆயிரும், இன்ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஸோ அதை வந்து இந்த கேரக்டர்ஸை சேஞ்ச் பண்ணுறதுக்காக தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், இங்கே பிளாஸ்டிசைசர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். இதனுடைய மெக்கானிசம்ஸ் இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னா, இட் இஸ் இன்க்ரீஸ் த ஃப்ரீ வால்யூம் ஆஃப் பாலிமர்ஸ், அண்ட் விச் இஸ் இன்க்ரீஸ் த பாலிமர் செயின் மோஷன், விச் இஸ் இன்க்ரீஸ் த பாலிமர் செயின் மோஷன். நல்லா மெமரைஸ் பண்ணிக்கோங்க, MCQவில் கேட்க வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இங்கே பிளாஸ்டிசைசனுடைய மெக்கானிசம் என்னென்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதனால் வந்துங்க ஒன்ஸ் வந்து ஒரு ஃபிலிம் கோட்டிங் கொடுத்துட்டோம், ட்ரை ஆனதுக்கப்புறம் அந்த அவுட்டர் சர்ஃபேஸ் எல்லாமே சுருங்கிடும். ஓகேங்களா? அப்படியே ஷ்ரிங்க் ஆயிரும், அப்படியே கை வச்ச உடனே உடஞ்சிரும். ஸோ பட் இந்த மெக்கானிசம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுனால, அதாவது ஃப்ரீ வால்யூம், பாலிமர்ஸினுடைய வால்யூமை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது, ப்ளஸ் பாலிமர்ஸினுடைய செயின் மோஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுனால என்னாகுது, அந்த ஷ்ரிங்கேஜ் வந்து குறைக்குது, ஃப்ளெக்சிபிலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ என்னென்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா, பாலியால்ஸ் டெரிவேட்டிவ்ஸ், அதாவது பாலி எத்திலின் கிளைகால் பிளாஸ்டிசைசர்ஸ். நெக்ஸ்ட் என்னது, ப்ரொபைலின் கிளைகால், இது வந்து பாலியாலினுடைய டெரிவேட்டிவ்ஸ் ரெண்டுமே, பாலி எத்திலின் கிளைகால், அப்புறம் ப்ரொபைலின் கிளைகால். அதுக்கப்புறம் ஆர்கானிக் எஸ்டர்ஸ் என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, டைஎத்தில் தேலேட், ட்ரைஎத்தில் சிட்ரேட். இந்த பேசிக்ஸாக அட்லீஸ்ட் இந்த ஒரு 4 நிறைய இருக்குங்க, இன்னும் நிறைய இருக்குது. அட்லீஸ்ட் இந்த 4 நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு குட் பிளாஸ்டிசைசர்ஸ்.
ஆர்கானிக் எஸ்டர் என்னது டைஎத்தில் தைலைட் ட்ரைஎத்தில் சிட்ரேட். ஓகேங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கம் ஃபார் கலரண்ட். ஸோ காமனாக என்ன யூஸ் பண்ணுறோம்? வாட்டரில் சால்யூபிள் ஆகிற டை யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வாட்டரில் சால்யூபிள் ஆகாத பிக்மெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். காமனாகவே வந்து இன்சால்யூபிள் ஃபார்ம் வந்து நாம் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? அப்போ தான் அதனுடைய ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து நல்லா இருக்கும், ஷ்ரிங்கேஜ் வந்து கம்மியாகும். அதனால தான் வந்து இன்சால்யூபிள் ஃபார்ம் இஸ் ப்ரிஃபர்டு. ஸோ ஃபார் பெட்டர் ஸ்டெபிலிட்டி அண்ட் இன்க்ரீஸ் மொட்லிங்னா என்னது? அவுட்டர் சர்ஃபேஸில் வந்து ஒரு யூனிஃபார்மாக இருக்காது கலர், அங்கங்கே டாட்டடாக இருக்கும். சில இடத்துல வந்து திக்னஸாக இருக்கும், சில இடத்துல வந்து கலர் தின்னாக இருக்கும். அதை தான் வந்து மொட்லிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை வந்து குறைக்கும் இந்த கலரன்ஸ். யூஸ்வலாக இன்சால்யூபிள் ஃபார்ம்டு கலரன்ஸ் வந்து இது குறைக்கும். காமனாக என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது ஐரன் ஆக்சைடு பிக்மெண்ட் யூஸ் பண்ணுறோம், அல்லது டைட்டானியம் டை ஆக்சைடு யூஸ் பண்ணுறோம், அல்லது அலுமினியம் பிளாக்ஸ் வந்து காமனாக நாம் இந்த கோட்டிங் கலரண்ட்டுக்காக நாம் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கம் ஃபார் சால்வெண்ட். இது ரொம்ப முக்கியங்க. ஒரு பாலிமர்ஸ் இருக்குது, அந்த பாலிமர்ஸ் வந்து நம்ம சொல்யூஷனாக ப்ரிப்பேர் பண்ணணும்னா கண்டிப்பாக சால்வெண்ட் வேணும், ஒரு லிக்யூட் வந்து வேணும், கரைக்கிறதுக்காக ஒரு லிக்யூட்ஸ் வந்து வேணும். அது என்ன அப்படின்னாங்க, நம்ம வந்து பழைய முறைப்படி காமனாக ஆர்கானிக் சால்வெண்ட் எடுத்துகிட்டு இருந்தோம். பேசிக்ஸாக மெத்தனால் டைக்ளோரோ மீத்தேன் அந்த காம்பினேஷனில் எடுத்துகிட்டு இருந்தோம், அல்லது அசிட்டோன் அந்த காம்பினேஷனில் எடுத்துகிட்டு இருந்தோம் ஆஸ் ஏ ஆர்கானிக் சால்வெண்ட்டாக. பட் இதில் நிறைய இஷ்யூஸ் இருக்குது, நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. என்ன அப்படின்னா சம் என்வரான்மெண்டல் இஷ்யூ, சம் சேஃப்டி இஷ்யூ, சம் ஃபினான்ஷியல் இஷ்யூ, அண்ட் தென் சம் சால்வெண்ட் ரெசிடியல் இஷ்யூ. ஒன்ஸ் வந்து அந்த பாலிமர்ஸ் ட்ரை ஆனதுக்கப்புறமும் கொஞ்சம் அந்த ஆர்கானிக் சால்வெண்ட் வந்து அந்த லேயரில் இருக்கும். ஸோ அதை வந்து சால்வெண்ட் ரெசிடியல் இஷ்யூ அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி சின்ன சின்ன இஷ்யூஸ் இருக்கிறதுனால இப்போ வந்து கொஞ்சம் லேட்டஸ்ட் டெக்னாலஜி வர அதுக்கு அல்டர்னேட்டிவாக வந்து அக்வஸ் வந்து நம்ம ப்ரிஃபரபிள் பண்ணுறோங்க. ஓகேங்களா? ஸோ நான் ஆல்ரெடி காமனாக பார்த்தது போல் இன்சால்யூபிள் ஃபார்ம் தான். பட் இருந்தாலும் என்னது, பாலிமர்ஸ் கரைக்கிறதுக்காக வந்து நம்ம அக்வஸ் கோட்டிங் ஃபார்முலேஷன்ஸ் தான் வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணுறோம். நிறைய சின்ன சின்ன இஷ்யூஸ் இருக்குது இந்த ஆர்கானிக் சால்வெண்ட்டில். அதனால் அதுக்கு அல்டர்னேட்டிவாக அக்வஸ் லிக்விட் அல்லது சால்வெண்ட் வந்து எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கம் ஃபார் ஃபிலிம் கோட்டிங் டிஃபெக்ட். ஓகேங்க. ஸோ பாலிமர்ஸ் பார்த்துட்டோம், பிளாஸ்டிசைசர் யூஸ் பண்ணுறோம், டிஃப்ரெண்ட் கலர் யூஸ் பண்ணுறோம், டிஃப்ரெண்ட் சால்வெண்ட் யூஸ் பண்ணி ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன் அல்லது சஸ்பென்ஷன் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம், ஒரு டேப்லெட்டும் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். அதுக்கு மேலே என்னது அப்ளை பண்ணிட்டோம், ட்ரை ஆகிடுச்சு, நல்லா நமக்கு ஒரு தின் லேயர் கிடச்சிருச்சு. கிடைச்சதுக்கப்புறமும் ஒரு சில டேப்லெட்டிங் ப்ராப்ளம் வந்து இருக்குது. என்னென்ன அப்படின்னா ஃபிலிம் கோட்டிங் டிஃபெக்டில் வந்து அந்த தின் ஃபிலிம் வந்து கிராக் ஆகலாம், அல்லது சிப்பிங். ஓகேங்களா? அதுக்கு மேலே அப்படியே உரியலாம், அதுக்கு மேலே அந்த லேயர் மட்டும் தனியாக வர வாய்ப்புகள் இருக்குது. அதை தான் சிப்பிங் சொல்லுவோம். காமனாக வந்து இது அடிக்கடி எம்சிக்யூவில் இந்த ஃபிலிம் கோட்டிங் டேப்லெட்டுக்கு வந்து என்னென்ன டிஃபெக்ட்ஸ் வர வாய்ப்பு இருக்குது, என்னென்ன டேப்லெட்டிங் ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குங்கிறது எம்சிக்யூவில் கேட்பாங்க. ஸோ இந்த காமனாக கிராக்கிங் அல்லது சிப்பிங் ப்ராப்ளம் இருக்குது. ஓகேங்களா? காமனாக சிப்பிங் அல்லது கிராக்கிங் ப்ராப்ளம் இருக்குது. இது வந்து இந்த இஷ்யூஸ் வந்து எப்போ ரைஸ் ஆகலாம் அப்படின்னா, ஒன்று ஓவர் வெட்டிங்காக இருக்கலாம், அல்லது ஓவர் ட்ரையிங்காக இருக்கலாம். ஓகேங்களா? ஓவர் வெட்டிங்காக இருக்கலாம், அல்லது ஓவர் ட்ரையிங்காக இருக்கலாம். அதாவது நம்ம அந்த கோட்டிங் சொல்யூஷன் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அதை நம்ம ட்ரை பண்ணி அதில் இருந்த சால்வெண்ட்டை வந்து நம்ம எவாபரேட் பண்ணி ரிமூவ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதில் வந்து ஓவர் வெட்டிங் இருந்தாலும் பிரச்சனை, ஓவர் ட்ரையிங் ஆனாலும் இந்த ஃபிலிம் கோட்டிங் டிஃபெக்ட் வர வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இது வரைக்கும் ஃபிலிம் கோட்டிங் அவ்வளோதான், ஃபிலிம் கோட்டிங் முடிஞ்சது. நெக்ஸ்ட் கம் ஃபார் சுகர் கோட்டிங். காமனாகவேங்க இந்த சுகர் கோட்டிங் வந்துங்க பேசிக்ஸாக எதுக்கு நம்ம இந்த சுகர் கோட்டிங் கொடுக்குறோம் அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு பெனிஃபிட்ஸில் அட்வான்டேஜில் பார்த்தோம். கோட்டை டேப்லெட் எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா, ஒரு சில பிட்டர் டேஸ்ட்டை வந்து மாஸ்க் பண்ணுறதுக்காக கொடுக்குறோம். அப்புறம் என்வரான்மெண்ட்டில் நிறைய அந்த ஏர் ஹியூமிடிட்டி டெம்பரேச்சர் அதனால் பாதிக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம கொடுக்குறோம். அதுக்கப்புறம் முக்கியமாக வந்து அந்த எக்ஸ்டர்னல் லுக்கு வந்து நல்லா கொடுக்குறதுக்காக கொடுப்போம். காமனாக சுகர் கோட்டிங் வந்து அதுக்காக தான் யூஸ் பண்ணுறோம். ஆனால் ஃபிலிம் கோட்டிங் அப்படி இல்லைங்க, அதனுடைய ரிலீஸை வந்து மாற்றுறதுக்காக, என்டரிக் கோட்டட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக, ஒரு கேஸ்ட்ரோ ரெசிஸ்டண்ட்டு அல்லது ஒரு எக்ஸ்டெண்டட் ரிலீஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக நம்ம காமனாக ஃபிலிம் கோட்டிங்கில் ப்ரிப்பேர் பண்ணுவோம். சுகர் கோட்டிங்லேயும் வந்து மாடிஃபைட் ரிலீஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம். பட் இருந்தாலும் சுகர் கோட்டிங் வந்து ஃபிலிம் கோட்டிங்கோட கொஞ்சம் நல்ல திக்னஸ் ப்ளஸ் வந்து இது வந்து காமனாக இதுக்கு நம்ம இது சுகர் கோட்டிங் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு எக்ஸ்டர்னல் லுக்கு கொடுக்கறதுக்காக, ஒரு நல்ல கலரிங், அண்ட் தென் உள்ளே இருக்கிற அந்த கோர் டேப்லெட் வந்து பாதுகாக்கிறதுக்காக, அப்புறம் உள்ளே இருக்கிற அந்த கோர் டேப்லெட் அந்த பிட்டர் டேஸ்ட்டை வந்து மாஸ்க் பண்ணுறதுக்காக காமனாக இது வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இதில் ஒன்றும் இல்லைங்க, அதில் நம்ம என்னென்ன பார்த்தோம், ஒரு பாலிமர்ஸ் ப்ளஸ் அதில் வந்து என்னது ஒரு சூட்டபிள் சால்வெண்ட்டு, அதுக்கப்புறம் பிளாஸ்டிசைசர்ஸ், கலரன்ஸ் அதெல்லாம் கொடுத்து ப்ரிப்பேர் பண்ணி அந்த சொல்யூஷனை வந்து மேலே அப்ளை பண்ணி அதை ட்ரை பண்ணி நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம். இதுவும் கிட்டத்தட்ட அதே போல் தான், பட் கொஞ்சம் நம்ம யூஸ் பண்ணுற பொருள்கள் எல்லாமே மாறும். ஓகேங்களா? இதில் வந்து சுக்ரோஸ் பேஸ்டு கோட்டிங் ஃபார்முலேஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம். சுக்ரோஸ் பேஸ்டு பேர்லேயே இருக்குது சுகர் கோட்டிங், சுக்ரோஸ். ஸோ அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் சுக்ரோஸ் பேஸ்டு கோட்டிங் ஃபார்முலேஷன்ஸ்.
அப்ளை பண்ணிட்டோம் ஒரு டேப்லெட். அதுக்கு மேலே என்னது சுக்ரோஸ் பேஸ்டு நல்லா திக்காக இருக்குங்க. சுக்ரோஸ் பேஸ்டு கோட்டிங் ஃபார்முலேஷன்ஸ் அப்ளை பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நல்லா ட்ரை பண்ணுறோம். வாட்டர் வந்து எவாபரேட் ஆகுது. இதில் காமனாக நம்ம யூஸ் பண்ணுற சால்வெண்ட் வந்து வாட்டர். ஸோ வாட்டரில் வந்து இந்த சுக்ரோஸ் ஈஸியாக கரைஞ்சிரும். ஸோ வாட்டர் வந்து எவாபரேட் ஆகுது. சிரப், அதாவது அந்த சுக்ரோஸ் சொல்யூஷன் தான் நம்ம காமனாக சிரப்னு சொல்கிறோம். அந்த சிரப்பில் இருக்கிற வாட்டர் எவாபரேட் ஆனதுக்கப்புறம் நமக்கு ஒரு நல்ல திக் லேயர் கிடைக்குது, சுகர் லேயர் கிடைக்குது. அதுதான் சுகர் கோட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் சுகர் கோட்டிங் சொல்கிறோம். காமனாக ஒரு நல்ல ஷைனிக்காக நல்ல ஒரு கலர்டாக ஒன்ஸ் நீங்கள் அந்த டேப்லெட் பிரித்து பார்த்த உடனேயே இது வந்து கண்டிப்பாக சுகர் கோட்டட் டேப்லெட் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். பார்த்த உடனே நல்லா தெரியுங்க, நல்லா திக்காக இருக்கும், கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அப்படியே தொட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும், நல்லா கலர்டாக இருக்கும், நல்லா ஷைனியாக இருக்கும், நல்ல ஒரு கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். ஓகேங்களா, அந்த அவுட்டர் சர்ஃபேஸ் பார்த்த உடனே இது வந்து இது வந்து சுகர் கோட்டிங் டேப்லெட் தான் அப்படின்னு நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அந்தளவுக்கு அது வந்து நல்ல ஷைனியாகவும் கலர்டாகவும் இருக்கும். ஓகேங்களா, ஸோ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் சுகர் கோட்டிங் இருக்குது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஃபிலிம் கோட்டிங்கில் என்னென்ன டைப் இருக்குது அப்படின்னு. ஸோ இமிடியேட் ரிலீஸ்க்காகவும் நம்ம ஃபிலிம் கோட்டிங் ப்ரிப்பேர் பண்ணலாம், மாடிஃபைட் ரிலீஸ்க்காகவும் நம்ம ஃபிலிம் கோட்டிங் ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறது பார்த்தோம். அதே மாதிரி தாங்க இதுலேயும் வந்து ஒரு இமிடியேட் ரிலீஸ் சுகர் கோட்டிங் டேப்லெட்டும் ப்ரிப்பேர் பண்ணலாம், ப்ளஸ் வந்து ஒரு டிலேடு ஆர் எக்ஸ்டெண்டட் ரிலீஸ் சுகர் கோட்டிங் டேப்லெட்டும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ இதுக்கு பாலிமர்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது தான். இதில் இந்த ஃபிலிம் கோட்டிங் பாலிமர்ஸ் டிஸ்கஸ் பண்ணோம் இல்லைங்க, அதே பாலிமர்ஸ் வந்து இதுலேயும் நம்ம வந்து அப்ளை பண்ணி டிஃப்ரெண்ட் மாடிஃபைட் ரிலீஸ் சுகர் கோட்டிங் டேப்லெட் வந்து நம்மளால் ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ இந்த சுகர் கோட்டிங்காக என்னென்ன சுகர் கோட்டிங் ப்ராசஸ் வந்து நம்ம இங்கே டெக்னிக் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, காமனாக பேனிங் டெக்னிக்ஸ். இதுதான் ட்ரெடிஷ்னலாக இன்னுமே வந்து மேனுஃபேக்சரிங் சம் லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறது பேனிங் டெக்னிக்ஸ். ரொட்டேட்டிங் சுகர் கோட்டிங் பான் நெக்ஸ்ட் நம்ம வீடியோ எண்டில் பார்க்கலாம். ரொட்டேட்டிங் சுகர் கோட்டிங் பான் யூஸ் பண்ணி நம்ம இங்கே வந்து சுகர் கோட்டிங் கொடுக்குறோம். ஓகேங்களா, ஓகே. ஸோ அதில் வந்துங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப் இந்த சுகர் கோட்டிங் ப்ராசஸில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் சீலிங் ஆஃப் த டேப்லெட் கோர்ஸ். சீலிங் ஆஃப் தி டேப்லெட் கோர். டேப்லெட் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம், அதுக்கு மேலே நம்ம ஒரு சுகரி ஆட் பண்ணணும். ஆல்ரெடி சொன்னது போல் வாட்டர் கூட இந்த சுக்ரோஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு நல்ல சிரப்பாக ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். அது பேசிக்ஸாகவே ஒரு லிக்யூடு, ஒரு வாட்டர். ஓகேங்களா, அதுக்கு மேலே அப்ளை பண்ணால் என்ன ஆகும் இந்த கோர் டேப்லெட் வந்துங்க அந்த சிரப்பில் இருக்கிற வாட்டரை வந்து அப்சர்வ் பண்ணும். ஓகேங்களா, அப்சர்வ் பண்ண உடனே அது ஈஸியாக என்ன ஆகிடும், உடையக்கூடிய தன்மையாக மாறிடும். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், சுகர் கோட்டிங் லிக்யூட்லேருந்து வர அந்த வாட்டர் மே பெனிட்ரேட். அந்த பெனிட்ரேட் பண்ணதுக்கப்புறம் இட் மே லீட் ப்ரீமெச்சூர் டிஸ்இன்டகிரேஷன்ஸ். சின்னதாக துணுக்காக உடைய ஆரம்பிச்சிடும், அல்லது அதனுடைய ஸ்டெபிலிட்டி வந்து குறையும். ஓகேங்களா, ஸோ அப்போது நம்ம அதுக்கு மேலே இந்த பிரச்சனை எல்லாம் வரக்கூடாது அப்படின்னா அதுக்கு மேலே என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு தின் ஒரு சீலிங்ஸ் வந்து நம்ம ஒரு சீலிங் லேயர் வந்து கொடுக்குறோங்க, ஒரு தின் லேயர் கொடுக்குறோம். அந்த லேயர் என்ன பண்ணுன்னா அதுக்கு மேலே நம்ம என்னது சுக்ரோஸ் சொல்யூஷன்ஸ் எவ்வளோ தான் ஆட் பண்ணாலும் அந்த இன்டர்னல் கோர் டேப்லெட்டுக்குள்ளே அந்த வாட்டர் வந்து உள்ளே போகாது. ஓகேங்களா, புரியுதுன்னு நினைக்கிறேன். சுகர் கோட்டிங் அப்ளை பண்ணும்போது சுக்ரோஸ் சொல்யூஷன் அப்ளை பண்ணும்போது அதிலிருந்து வாட்டர் வந்து அந்த கோர் டேப்லெட்டுக்கு அப்சர்வ் ஆகாமல் பார்த்துக்கிறதுக்காக நம்ம மேலே ஒரு சின்ன சீலிங்ஸ் கொடுக்குறோம். அதுதான் சீலிங் ஸ்டெப். இந்த சீலிங்ஸ் கோட் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, இட்ஸ் வாட்டர் ப்ரூஃபிங். வாட்டரை வந்து உள்ளே அலோவ் பண்ணாது, அதனால் அது வந்து டிஸ்இன்டகிரேஷன் ஆகாது, உடையாது, அதனுடைய ஸ்டெபிலிட்டி வந்து குறையாது. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ரெடியூஸ் த வாட்டர் பெனிட்ரேஷன்ஸ் இன்டு த டேப்லெட். ஸோ காமனாக இந்த சீலிங் ஸ்டெப்பில் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஆல்கஹாலிக் சொல்யூஷன்ஸ் ஆஃப் ஷெலாக். இது ட்ரெடிஷ்னலாக நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது ஆல்கஹாலிக் சொல்யூஷன். ஒரு ஆல்கஹால் ஷெலாக்கில் எடுத்து வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா ஒரு நல்ல ஒரு விஸ்கஸ் லிக்யூட் கிடைக்கும். அதுதான் ஆல்கஹாலிக் சொல்யூஷன்ஸ் ஆஃப் ஷெலாக். அல்லது சிந்தட்டிக் பாலிமர்ஸும் வந்து சீலிங் பர்பஸ்க்காக கொடுக்கலாம். இங்கே என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இதை மட்டும் மறக்காதீங்க, ரொம்ப முக்கியம். செல்லுலோஸ் அசிட்டேட் தயலேட். ஓகேங்களா, இது வந்து நம்ம கோட்டிங் கொடுக்கறதுக்கு முன்னாடி சீலிங் பர்பஸ்க்காக இதை எடுத்துக்கிறோம். அல்லது பாலிவினைல் அசிட்டேட் தயலேட் அல்லது செல்லுலோஸ் அசிட்டேட் தயலேட். இங்கே பாருங்கள், ரெண்டுலையும் அசிட்டேட் தயலேட்னு தான் முடியுது. இதை நீங்கள் வந்து மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா, இந்த ரெண்டு முக்கியமான சிந்தட்டிக் பாலிமர்ஸ் வந்து சீலிங்ஸ்க்காக கொடுக்குறோம். நெக்ஸ்ட் கம் ஃபார் சப் கோட்டிங். அடுத்த ஸ்டெப் சுகர் கோட்டிங்கில் நடக்கிற அடுத்த ஸ்டெப். இதுதான் வந்து முக்கியமான ஸ்டெப். இந்த ஸ்டெப்பில் தான் வந்துங்க அந்த டேப்லெட்னுடைய திக்னஸ், அதனுடைய வெயிட் எல்லாமே வந்து அதிகமாகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சேஃபில் ஒரு டேப்லெட் இன்டர் கோர் ப்ரிப்பேர் பண்ணிட்டோங்க. இந்த நம்ம கொடுக்குற சப் கோட்டிங் வந்துங்க அந்த எட்ஜு கம்ப்ளீட்டாக அந்த எட்ஜு முடிகிற வரைக்கும் நம்ம வந்து கோட்டிங்ஸ் மேலே கொடுப்போம். ஓகேங்களா, அந்த எட்ஜு மறையிற வரைக்கும் நம்ம அதுக்கு மேலே வந்து ஒரு திக் லேயர் வந்து கொடுப்போங்க. ஓகேங்களா, அதனால தான் வந்து என்ன ஆகுது பாருங்கள், ரவுண்ட் ஆஃப் த டேப்லெட் எட்ஜ் பை ஆடிங் பல்கிங் ஏஜென்ட்ஸ். நம்ம எப்படி வந்து ஒரு காமனாக ஒரு டேப்லெட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஃபில்லர்ஸ் யூஸ் பண்ணுறோம், அதாவது பல்கிங் ஏஜென்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஒரு சைஸ் ஒரு ஷேப் வரதுக்காக ஃபில்லர்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதே போல் இங்கே என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சப்போர்ட்டிங் கொடுக்குறதுக்காக பல்கிங் ஏஜென்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். கிட்டத்தட்ட அந்த நேச்சுரல் அந்த டேப்லெட் வெயிட்லேருந்து 50% 100% இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது இந்த சப்போர்ட்டிங். அதனால தான் ஃபிலிம் கோட்டிங்கை விட கம்பேர் பண்ணும்போது இந்த சுகர் கோட்டிங் வந்து திக்காக இருக்கும்.
ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 300 மில்லிகிராம் டேப்லெட்னு வச்சுக்கோங்களேன். சப்கோட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் அதனுடைய டேப்லெட் வெயிட் வந்துங்க கிட்டத்தட்ட 500 to 600 மில்லிகிராம் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதுதான் நம்ம வந்து சுருக்கமாக 50 to 100% வெயிட் வந்து அதில் இன்க்ரீஸ் ஆகும். இங்கே நம்ம காமனாக பல்கிங் ஏஜென்ட்ஸாக என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கால்சியம் கார்போனேட் டு சுக்ரோஸ் சொல்யூஷன், சுக்ரோஸ் ப்ளஸ் கால்சியம் கார்போனேட் ப்ளஸ் வாட்டர், இது மூணையும் மிக்ஸ் பண்ணி நம்ம சப்கோட்டிங்காக யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா. அது கூட வந்து ஆன்டி அட்ஹரண்ட் டாக் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பைண்டிங் ஏஜென்ட்ஸ் கம் அகேசியா யூஸ் பண்ணுறோம். அந்த பிரிட்டில்னஸ் ட்ரை ஆனதுக்கப்புறம் அது உடையாமல் இருக்கிறதுக்காக, ஓகேங்களா, ட்ரை ஆனதுக்கப்புறம் உடையாமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து பைண்டிங் ஏஜென்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். காமனாக யூஸ் பண்ணுறது கம் அகேசியா டு ரெடியூஸ் பிரிட்டில்னஸ் ஃபார் சப்கோட்டிங் ஸ்டெப். ஓகேங்களா. ஓகே, ஸோ சப்கோட்டிங் கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட் அந்த வர்ற 3 ஸ்டெப்பு ஸ்மூத்திங், கலரிங் அண்ட் பாலிஷிங், இது மூணுமே வந்துங்க அதனுடைய எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ் டெவலப் பண்ணுறதுக்காக நம்ம எடுக்கக்கூடிய ஸ்டெப்புங்க. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ஸ்மூத்திங், அந்த ரஃப் சர்ஃபேஸ் ஒன்ஸ் சப்கோட்டிங் கொடுத்ததுக்கப்புறம் அதனுடைய அவுட்டர் சர்ஃபேஸ் வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ அந்த ரஃப் சர்ஃபேஸை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஸ்மூத்திங் ஸ்டெப் நெக்ஸ்ட் ஃபாலோ பண்ணுறோம். ஓகேங்களா. இட் இஸ் டன் பை சுக்ரோஸ் கோட்டிங் ப்ளஸ் கலர்டு வித் டைட்டானியம் டை ஆக்சைடு. ஒன்ஸ் டைட்டானியம் டை ஆக்சைடு யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஒப்பாசிஃபயர்ஸ், அது வந்து அப்படியே ஒளி பட்ட உடனே நல்ல மின்னக்கூடிய தன்மை இது கொடுக்கும் இந்த டைட்டானியம் டை ஆக்சைடு. அதனால தான் சுக்ரோஸ் கோட்டிங் ப்ளஸ் கலர்டு வித் டைட்டானியம் டை ஆக்சைடு, இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நம்ம ஸ்மூத்திங் பண்ணிடுறோம். ஓகேங்களா. ஸ்மூத் பண்ணதுக்கப்புறம் கலரிங் கொடுக்குறோம். ஓகேங்களா. ஆல் சுகர் டேப்லெட் ஆர் கலர்டு, நான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது போல் எல்லா சுகர் கோட்டிங் டேப்லெட்டுமே வந்து இந்த ஹைலி ஷைனி அண்ட் ஹைலி கலர்டு. ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து என்ன எப்படி கலரிங் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கலர்ஸ் எடுத்துக்கிறோம் ப்ளஸ் சுக்ரோஸ் சிரப்ஸ் எடுத்துக்கிறோம், ரெண்டையும் வந்து மிக்ஸ் பண்ணுறோம். ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் சால்யூபிள் டை ஆர் இன்சால்யூபிள் பிக்மெண்ட், வாட்டர் இன்சால்யூபிள் பிக்மெண்ட். ஸோ நம்ம ஆல்ரெடி ஃபிலிம் கோட்டிங் என்னென்ன டிஸ்கஸ் பண்ணமோ அந்த கலரிங் சப்ஸ்டன்சஸ் வந்து சுக்ரோஸ் சிரப்ஸ் கூட மிக்ஸ் பண்ணி நாம் கலரிங் கொடுக்குறோம். ஓகேங்களா. அடுத்த ஸ்டெப் எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ் டெவலப் பண்ணுறதுக்காக 3வது ஸ்டெப் வந்து பாலிஷிங். ஓகே, ஸோ கலரிங் வரைக்கும் முடிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் பாலிஷ் பண்ணுறோம். ஸோ ஆஃப்டர் கலரிங் இந்த கோட்டிங் வந்து நல்லா ட்ரை ஆகுது, கலர் கொடுத்ததுக்கப்புறம் நல்லா ட்ரை ஆகுது. ஓகேங்களா. ஸோ ட்ரை ஆனதுக்கப்புறம் என்னது ஸ்மூத்திங் ப்ராசஸ் வந்து ஆரம்பிக்கிறோம். ஸோ இந்த ஸ்மூத்திங் ப்ராசஸ் வந்து ஒரு நல்ல ஒரு அந்த சர்ஃபேஸ் ஸ்மூத்தாக கிடைக்கிறதுக்கு நம்ம வேக்ஸ் வந்து இங்கே அப்ளை பண்ணுறோம். காமனாக பீஸ் வேக்ஸ், கார்னுபா வேக்ஸ் அல்லது என்னது கேண்டிலா வேக்ஸ், இது மூணையும் மெமரைஸ் பண்ணிக்கோங்க. காமனாக வேக்ஸ் வந்து யூஸ் பண்ணி நம்ம அந்த பாலிஷிங் கொடுக்குறோம். ஓகேங்களா. கலரிங் கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கு மேலே இந்த வேக்ஸ் அப்ளை பண்ணும்போது நல்ல மின்னக்கூடிய ஒரு பாலிஷிங் அவுட்டர் சர்ஃபேஸ் வந்து நமக்கு நல்ல ஒரு அந்த எக்ஸ்டர்னல் சர்ஃபேஸ் வந்து நல்ல என்னது ஷைனியாக இருக்கும். அதுக்காக நம்ம பாலிஷிங் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா. பாலிஷிங் யூஸ் பண்ணதுக்கப்புறம் கடைசி ஸ்டெப் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்டெப் வந்து பிரிண்டிங். அந்த மேனுஃபேக்சருடைய லோகோ மேலே இருக்கும் அல்லது அந்த ப்ராடக்ட்டுடைய நேம் இருக்கலாம், டோசேஜ் என்ன ஸ்ட்ரென்த்து, ஓகேங்களா, அந்த மாதிரி சின்ன சின்ன அந்த கோட் எல்லாமே வந்து மேலே பிரிண்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா. ஸோ டிப்பிக்கலாக வந்து ஆஃப்செட் கிராவர் ப்ராசஸ் ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கிறோம். ஆஃப்செட் கிராவர் ப்ராசஸ் யூஸ் பண்ணுறோம். இது வந்து ஸ்பெஷலைஸ்டு எடிபிள் இங்க் யூஸ் பண்ணி இந்த பிரிண்டிங் கொடுக்குறோம். அல்லது இங்க் ஜெட் ஆர் பேட் பிரிண்டிங் ப்ராசஸ், இந்த 2 ப்ராசஸையும் யூஸ் பண்ணி நம்ம மேலே நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிரிண்டிங் கொடுக்க முடியும். ஓகேங்களா. ஓகே, அவ்வளோதாங்க. கிட்டத்தட்ட சுகர் கோட்டிங் முடிச்சிட்டோம். லாஸ்ட் வந்து இந்த சுகர் கோட்டிங் டேப்லெட்டில் வந்து என்னென்ன டிஃபெக்ட், ஸோ நம்ம சுகர் கோட்டிங் கொடுக்கும்போது என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னா காமனாக அவுட்டர் சர்ஃபேஸ் வந்து ரஃப் அண்ட் டல் இன் அப்பியரன்ஸ். ஸோ யூஸ்வலாகவே சுகர் கோட்டிங் வந்து எதுக்குன்னா எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ் டெவலப் பண்ணுறதுக்காக தான் வந்து நம்ம இந்த கோட்டிங்கை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம். இருந்தாலும் ஒரு சில டெக்னிக்ஸ் வந்து சரியாக யூஸ் பண்ணல, ஒரு சில யூஸ் பண்ணுற பொருள் வந்து சரியாக யூஸ் பண்ணல அப்படின்னா அந்த எக்ஸ்டர்னல் வந்து கொஞ்சம் டல்லாக இருக்கும் அதனுடைய அப்பியரன்ஸ். முக்கியமாக வந்து ஆஸ் யூஷுவல் புவர் கலர் யூனிஃபார்மிட்டி, அதாவது மொட்லிங் மேலே அந்த அவுட்டர் சர்ஃபேஸில் வந்து யூனிஃபார்மாக இருக்காது அந்த கலர். ஓகேங்களா. சில இடத்துல திக்காக இருக்கும், சில இடத்துல சும்மா லைட் கலரில் இருக்கும். ஸோ இந்த புவர் கலர் யூனிஃபார்மிட்டி, இந்த 2 டிஃபெக்ட்டும் காமனாக வர வாய்ப்பு இருக்குது. சிப்பிங், கிராக்கிங், அப்புறம் வந்து அந்த மாதிரி கேப்பிங், அந்த மாதிரி வாய்ப்பு இல்லை. ஏன்னா இது கிட்டத்தட்ட நம்ம ஆல்ரெடி பார்த்தது போல் கொஞ்சம் திக்காக இருக்கும். ஓகேங்களா. சப்கோட்டிங் கொடுத்ததுக்கப்புறம் அது நல்லா கொஞ்சம் திக்காக ஹார்டாக மாறிடும். ஸோ மெக்கானிக்கலி வந்து நல்ல ஸ்ட்ரென்த்தபிளாக தான் இருக்கும். பட் எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ் கொஞ்சம் வந்து யூனிஃபார்மாக இருக்காது, அவ்வளோதான். மற்றபடி பெரிய டிஃபெக்ட்லாம் இதில் நடக்க வாய்ப்புகள் இல்லை. ஓகேங்களா. ஓகே, ஸோ ஃபஸ்ட் என்ன பார்த்தோம்? ஃபிலிம் கோட்டிங் பார்த்தோம். செகண்ட் என்ன பார்த்தோம்? சுகர் கோட்டிங் பார்த்தோம். தேர்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கம்ப்ரெஷன் கோட்டிங். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இது வந்து ஒரு முக்கியமான அப்ளிகபிள் பர்பஸ்க்காக தான் நம்ம இந்த கம்ப்ரெஷன்ஸ் கோட்டிங் வந்து கொடுக்குறோம். என்ன அப்படின்னாங்க, இது எல்லாமே கம்ப்ளீட்டாக ட்ரையிங் ப்ராசஸ் தான். த காம்பேக்ஷன்ஸ் ஆஃப் கிரானுவல்ஸ் மெட்டீரியல்ஸ் அரவுண்ட் எ ப்ரிஃபார்ம்டு டேப்லெட் கோர், இட்ஸ் கம்ப்ளீட்லி ட்ரை ப்ராசஸ். ஒன்றும் இல்லைங்க, ஒரு டேப்லெட் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம், அதுக்கு மேலே ஒரு கோட்டிங் கொடுக்குறோம். அது வந்து ஒரு ட்ரை கிரானுலர் பவுடர். இந்த அவுட்டர் கோட்டிங் எப்படி கொடுக்குறோம் அப்படின்னா இதையும் கம்ப்ரஸ் பண்ணி தான் அவுட்டர் கோட்டிங் கொடுக்குறோம். ஆல்ரெடி கம்ப்ரஸ் பண்ணி ஒரு டேப்லெட் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம், இன்னர் கோர்.
அதுக்கு மேலே ஒரு லேயர் கொடுக்குறோம். இது வந்து ஒரு கம்ப்ளீட்லி ட்ரையிங் ப்ராசஸ். இது ஒரு கிரானுலர் பவுடர். அந்த பவுடர் மேலே அப்ளை பண்ணி அதையும் வச்சு நல்லா காம்பேக்ட் பண்ணும்போது அதுக்கு மேலே ஒரு லேயர் ஃபார்ம் ஆகிடும். அதுதான் வந்து என்னது கம்ப்ரஷன் கோட்டிங். புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு கம்ப்ரஷன் கோட்டிங். ஸோ இந்த கம்ப்ரஷன் கோட்டிங் ப்ராசஸ் வந்து நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், கொஞ்சம் பிக்கப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டுங்க அதே மேனுஃபேக்சரிங் மிஷின், ஒரே ஒரு பஞ்சிங் மிஷின் ஃபஸ்ட்டு அதே பஞ்சிங் மிஷினில் ஃபஸ்ட்டு டையில் வந்து ஒரு கோர் டேப்லெட் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் வேறு டைக்கு மாத்திரம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்களேன், ஒரு டேப்லெட், இது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு புரியறதுக்காக ஒரு மிஷின், 2 டை இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஒரு டேப்லெட் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் இந்த டேப்லெட் வந்து நெக்ஸ்ட் டைக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். இங்கே ஆல்ரெடி நம்ம அவுட்டர் லேயர் என்ன கொடுக்கணுமோ அந்த பவுடர் வந்து கொஞ்சம் ப்ரீஃபில் ஆகிருக்கும். ஓகேங்களா? பவுடர் வந்து ப்ரீஃபில் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் அந்த டேப்லெட் வந்து இந்த பவுடர் பார்ஷியலாக ஃபில் ஆன அந்த நெக்ஸ்ட் டைக்கு வந்து நம்ம மாற்றுறோம். அதுக்கப்புறம் மறுபடியும் அதுக்கு மேலே என்ன பண்ணுறோம், பவுடர் வந்து கொட்டுறோம். ஓகேங்களா? பவுடர் கொட்டி அதுக்கப்புறம் வந்து என்னது அந்த பஞ்சிங் லோயர் அண்ட் அப்பர் பஞ்ச் வச்சு நல்லா கம்ப்ரஸ் பண்ணும்போது நமக்கு வந்து என்னது 2 லேயர் கிடைக்குது. அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், கம்ப்ரஷன் கோட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். கம்ப்ரஷன் கோட்டிங் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ ஃபஸ்ட்டு கோர் டேப்லெட் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் டு அனதர் டை, பார்ஷியலி ஃபில்டு கோட்டிங் பவுடர். பார்ஷியலாக வந்து அந்த கோட்டிங் பவுடர் வந்து ஃபில் ஆகிருக்கும். ப்ளஸ் கோர் டேப்லெட் ரெண்டையும் வச்சுட்டோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அதுக்கு மேலே மோர் கோட்டிங் பவுடர் வந்து ஃபில் பண்ணுறோம் அந்த டாப் ஆஃப் த டேப்லெட். இந்த டேப்லெட்டுக்கு மேலே மறுபடியும் அடிஷ்னலாக நிறைய கோட்டிங் பவுடர் அல்லது கிரானுவல்ஸ் வந்து ஃபில் பண்ணிடுறோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து கம்ப்ரஸ் பண்ணுறோம். அதுதான் செகண்ட் காம்பேக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதனால் இது வந்து கம்ப்ரஷன் கோட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு காம்பேக்ஷன் வந்து இந்த டேப்லெட், செகண்ட் காம்பேக்ஷன் வந்து அவுட்டர் லேயர். ஓகேங்களா? ஸோ இந்த இது எதுக்கு இந்த ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னாங்க, நம்ம முன்னாடி பார்த்தோம், ஃபிலிம் கோட்டிங்கில் பார்த்தோம், சுகர் கோட்டிங்கில் பார்த்தோம். காமனாக எதுக்கு பார்த்தோம், அந்த ரிலீஸை மாடிஃபை பண்ணுறதுக்காக கோட்டிங் கொடுத்தோம், அல்லது இன்டர்னல் ட்ரக்கை பாதுகாக்கிறதுக்காக கோட்டிங் கொடுத்தோம். ஆனால் இந்த கோட்டிங், இந்த அவுட்டர் கோட்டிங்கே ஒரு ட்ரக் தான். ஸோ இது ஒரு ட்ரக். அதுக்கு மேலே கொடுக்கக்கூடிய இந்த பவுடர்னு சொல்கிறோம்ல, கோட்டிங் பவுடர், இந்த கோட்டிங் பவுடரும் ஒரு ட்ரக் தான். இதுவும் ஒரு ட்ரக். ட்ரக்குக்கு மேலே ஒரு ட்ரக், இன்னொரு லேயர் கொடுக்குறோம். இது எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா, 2 ட்ரக் காம்பினேஷனில் ஒரு இடத்துல நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு கெமிக்கல் இன்கம்பேட்டபிலிட்டி பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் இது ஒரு தனி ட்ரக், ஒரு கோர் டேப்லெட்டாகவும் அதுக்கு மேலே ஒரு தனி லேயர் பவுடர் ட்ரக்கையும் வச்சு நாம் மேலே கம்ப்ரஸ் பண்ணி நமக்கு வந்து என்னது 2 லேயரில் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இன்னர் வந்து டேப்லெட், நார்மல் ஆஸ் யூஷுவல் டேப்லெட். செகண்ட் வந்து அதே நெக்ஸ்ட் பவுடர் ட்ரக் ப்ளஸ் பாலிமர்ஸ் அதெல்லாத்தையும் யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி நமக்கு என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுதோ எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி ட்ரையிங் ப்ராசஸில் வச்சு கம்ப்ரஸ் பண்ணி அதுக்கு மேலே ஒரு லேயரை வந்து ஃபார்ம் பண்ணுறோம். இது ரொம்ப முக்கியமான ஸ்டெப். இது எதுக்கு இந்த கம்ப்ரஷன் கோட்டிங் ப்ராசஸ் எதுக்கு அப்படின்னா, இந்த 2 ஃபார் எக்ஸாம்பிள் A+B அப்படிங்கிற 2 ட்ரக் வந்து ஒரே காம்பினேஷனில் கொடுக்கும்போது ரெண்டும் கெமிக்கலாக இன்கம்பேட்டபிலிட்டி, ரெண்டும் சேர்ந்தால் அதோடைய ஸ்டெபிலிட்டி குறைஞ்சிரும், கெமிக்கல் இன்கம்பேட்டபிலிட்டி. அதனால் வந்து நம்ம 2 டிஃப்ரெண்ட் லேயராக வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இருந்தாலும் அந்த இன்னர் கோர் ப்ளஸ் அவுட்டர், அதுக்கு நடுவில் வந்து ஒரு சின்ன ஒரு இன்டர்ஃபேஸ் லேயர் வந்து இன்டர்ஃபேஸ் லேயரும் நாம் கொடுப்போம். டியூரிங் தி மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் கம்ப்ரஷன் கோர் டேப்லெட் ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் அவுட்டர் கோட்டிங் கொடுக்கறதுக்கு முன்னாடி 2 ட்ரக்ஸும் வந்து ஒன்றுக்கு ஒன்று மீட் பண்ணாத அளவுக்கு, கெமிக்கல் இன்கம்பேட்டபிலிட்டி வராத அளவுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ் லேயர்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ அந்த கோர்ட்டுக்கும் கோர்னா இன்னர் டேப்லெட், கோட்டுனா அவுட்டர் டேப்லெட், ரெண்டும் டேப்லெட் தான், ரெண்டும் ட்ரக் தான். ஓகேங்களா? ஸோ கோட் வந்து ஈஸியாக டிசால்வ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ காமனாக இந்த ட்ரக் வந்து ஃபாஸ்ட் டிசால்விங். இது வந்து என்னது இமிடியேட்டாக வந்து ரிலீஸ் ஆகக்கூடிய ட்ரக். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ட்ரக் தான் இந்த கம்ப்ரஷன் கோட்டிங் ப்ராசஸில் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ அப்போது நம்ம கிட்டத்தட்ட 3 கோட்டிங் ப்ராசஸும் பார்த்தோங்க. ஃபஸ்ட்டு ஃபிலிம் கோட்டிங் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், என்னென்ன பாலிமர்ஸ் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் சுகர் கோட்டிங், அதில் என்னென்ன ஸ்டெப் வருது, சீலிங், சப் கோட்டிங், கலரிங், பாலிஷிங், அது எல்லாமே பார்த்தோம். தேர்டு வந்து கம்ப்ரஷன் கோட்டிங், இது எதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறோம், இதில் என்னென்ன ப்ராசஸ் வருது, இது எல்லாத்தையும் பார்த்தோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கம் ஃபார் சம் டெக்னிக்ஸ். காமனாக நம்ம வந்து எல்லாம் படிச்சது தாங்க. இந்த ஒரு டேப்லெட் அதுக்கு மேலே ஒரு கோட்டிங் கொடுக்குறோம். இது எப்படி நடக்குது, ஒரு சின்ன டெக்னிக்ஸ், ஒரு சின்ன மிஷின்ஸ். அது என்னது, ஃபஸ்ட்டு ட்ரெடிஷ்னலாக யூஸ் பண்ணுற பான் கோட்டிங். இந்த பாருங்கள் இமேஜில் இந்த மாதிரி தான் இருக்கும். இண்டஸ்ட்ரியில் ஒரு ஹெவி ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பான் இருக்கும். ஓகேங்களா? அதுக்குள்ளே நம்ம டேப்லெட் ஆட் பண்ணுறோம். அதுக்கு மேலே வந்து அந்த கோட்டிங் சொல்யூஷன் ஸ்ப்ரே பண்ணி நம்ம அதை ரொட்டேட் பண்ணி அதை என்ன பண்ணுறோம், ஒரு சின்ன ப்ராசஸ். இது பாருங்கள், ஸ்டெப்பாக பார்க்கலாம். இதில் வந்து டேப்லெட் உள்ளே போட்டதுக்கப்புறம் இது வந்து ரொட்டேட் ஆகும்போது டேப்லெட் வந்து டம்ப்ளட் ஆகுது. ஓகேங்களா? டேப்லெட் வந்து அப்படியே உள்ள டம்ப்ளட் ஆகுது. இந்த கோட்டிங் பான் வந்துங்க கிட்டத்தட்ட ஒரு 30 டிகிரி ஆக்சிஸில் ஹரிசான்டல் பொசிஷனில் இருக்கும்.
கோட்டிங் சொல்யூஷன்ஸ் வந்து அந்த டேப்லெட் மேலே என்ன ஆகுது, மேலே ஒரு சின்ன லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகுது. பாருங்கள், மேலே இருந்து கோட்டிங் சொல்யூஷன்ஸ் வந்து கொடுத்துட்டே இருக்கிறோம். இந்த இந்த கோட்டிங் பான் வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்குது. உள்ள டேப்லெட்டும் வந்து டம்ப்ளட் ஆகிட்டே இருக்குது. அதுக்கு மேலே கண்டினியூஸாக வந்து என்ன பண்ணுறோம், நம்ம வந்து கோட்டிங் சொல்யூஷன்ஸ் கொடுக்குறோம், ப்ளஸ் ஹாட் ஏர் கொடுக்குறோம் ட்ரையிங் பர்பஸ்க்காக. ஓகேங்களா? ஸோ அப்போ நமக்கு ஒரு நல்ல ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. அதுக்கு மேலே அந்த கோட்டிங் சொல்யூஷன்ஸ் வந்து ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து ஒரு வார்ம்டு ஸ்டீம் ஏர் மேலே அப்ளை பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், அதில் இருக்கிற சம் வாட்டர் சப்ஸ்டன்சஸ் வந்து எவாபரேட் பண்ண வச்சு அதுக்கு மேலே ஒரு அந்த டஸ்டிங் பவுடர் வந்து மேலே அப்ளை பண்ணி அதனுடைய டேக்கினஸை வந்து குறைக்கிறோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன ஆகுது, நமக்கு வந்து ஃபைனலாக நமக்கு வந்து ஒரு நல்ல ஃபினிஷ்டு ஒரு கோட்டிங் டேப்லெட்டாக வந்து நமக்கு கிடைக்குது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு டேப்லெட் ஆட் பண்ணிட்டோம், பான் வந்து ரொட்டேட் ஆகுது, கோட்டிங் சொல்யூஷன் வந்து மேலே கொடுக்குறோம், அதே சமயம் வந்து ஒரு ஸ்டீம் வார்ம்டு ஏர் வந்து மேலே கொடுக்குறோம், வாட்டர் வந்து எவாபரேட் ஆகுது. அதுக்கப்புறம் என்னது, டஸ்டிங் பவுடர் ஆட் பண்ணுறோம். மறுபடியும் நெக்ஸ்ட் என்னது, இந்த கோட்டிங் சொல்யூஷன் அப்ளை பண்ணுறோம். அதுக்கப்புறம் மறுபடியும் ஹீட் அப்ளை பண்ணுறோம், மறுபடியும் வந்து டஸ்டிங் பவுடர் அப்ளை பண்ணுறோம். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்கும். ஸோ எது வரைக்கும் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஒரு கோட்டிங் முடிகிற வரைக்கும் இந்த ப்ராசஸ் வந்து நடக்கும். மேலே கோட்டிங் சொல்யூஷன், ட்ரை ஏர், அதுக்கப்புறம் டஸ்டிங் பவுடர், மறுபடியும் கோட்டிங் சொல்யூஷன், ட்ரை ஏர், டஸ்டிங் பவுடர். ஓகேங்களா? அன்டில் கம்ப்ளீட் சக்ஸஸ்ஃபுல் கோட்டிங். ஓகேங்களா? ஸோ இந்த கன்வென்ஷனல் கோட்டிங் பான் ஃப்ரண்ட் வியூவில் நம்ம கொடுத்துருக்கோம், பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ கிளாக் வைஸில் வந்து ரொட்டேட் ஆகுது, உள்ளே வந்து ஏர் கொடுக்குறோம். இங்கே வந்து ஸ்ப்ரே கன் வந்து இந்த ஸ்ப்ரே கன்னில் வந்து கோட்டிங் சொல்யூஷன் வந்து ஸ்ப்ரே ஆகுது. இங்கே பாருங்கள், கிளாக் வைஸில் இப்படி ரொட்டேட் ஆகும்போது டேப்லெட் மேலே போகுது, மறுபடியும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸஸ்னால கீழே வருது, இந்த மாதிரி டம்ப்ளிங் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து என்னது, ஹாட் ஏர் கொடுத்து ட்ரை ஆகுது. ட்ரை ஆனதுக்கப்புறம் இந்த சின்ன ஸ்மால் டஸ்ட் வந்து ஹாட் ஏர் வந்து எக்ஸாஸ்ட் ஆகிட்டு வெளியில் போயிடுது. ஓகேங்களா? இது வந்து ஒரு சிம்பிள் பான் கோட்டிங் ப்ராசஸ். நெக்ஸ்ட் வந்துங்க கடைசியாக பார்க்குறது ஃப்ளூயிட் பெட் கோட்டிங் ப்ராசஸ். ஃப்ளூயிட் பெட் கோட்டிங் யூஸ் பண்ணி நம்ம எப்படி கோட்டிங் பண்ணுறது அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இது ஒரு க்ளோஸ்டு வெசல்ஸ். டேப்லெட் வந்து ஏரில் வந்து சஸ்பெண்டட் ஆகும். எப்படின்னா இங்கே பாருங்கள், டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்லேருந்து நம்ம இங்கே என்ன கொடுக்குறோம் அப்படின்னா கோட்டிங் சொல்யூஷன்ஸ் வந்து அப்ளை பண்ணுறோம். டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்லேருந்து கோட்டிங் சொல்யூஷன்ஸ் வந்து அப்ளை பண்ணுறோம். ஸோ இது ஒரு க்ளோஸ்டு வெசல்ஸ். இந்த எல்லா டிஃப்ரெண்ட் வேலையும் நம்ம வந்து ஏர் வந்து கீழேருந்து இன்லெட் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், ஏர் வந்து என்னது கீழேருந்து மேலே இன்லெட் ஆகுது. இதுலேயும் ஏர் வந்து கீழேருந்து மேலே இன்லெட் ஆகுது. இதில் ஃபஸ்ட்டு டாப் ஸ்ப்ரேயில் பார்த்தீங்கன்னா இந்த கோட்டிங் சொல்யூஷன்ஸ் மேலே இருந்து கொடுக்குறோம். மேலே இருந்து கோட்டிங் சொல்யூஷன்ஸ் வந்து ஸ்ப்ரே கன்னில் கொடுக்குறோம். கீழே இருந்து ஏரை வந்து பாஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? இன் பிட்வீனில் என்ன இருக்குது, இந்த க்ளோஸ்டு வெசல்ஸில் வந்து டேப்லெட் இருக்குது. இந்த டேப்லெட்னு வச்சுக்கோங்களேன், டேப்லெட் இருக்குது. ஸோ இந்த டேப்லெட் கோட்டிங் சொல்யூஷன் ப்ளஸ் ஏர் இதில் என்ன ஆகும்னா அப்படியே சஸ்பெண்டட் ஆகும். ஓகேங்களா? டேப்லெட் வந்து அப்படியே மேலே சஸ்பெண்டட் ஆகும். ஏர்லேயும் கோட்டிங் சொல்யூஷன்ஸ்லையும் அப்படியே சஸ்பெண்டட் ஆகும். அந்த ஏர் ஸ்டீம் ப்ளஸ் அந்த கோட்டிங் சொல்யூஷன்ஸ் அதில் என்ன ஆகும், அந்த டேப்லெட் வந்து சஸ்பெண்ட் ஆகிறதுனால ஸோ ஈவனாக எல்லா டைரக்ஷனில் வந்து நமக்கு அந்த கோட்டிங் சொல்யூஷன்ஸ் வந்து அப்ளை ஆகி நமக்கு ஒரு அவுட்டரில் ஈவன் அந்த திக்னஸ் ஈவனாக வந்து நமக்கு என்ன ஆகும், மேலே கோட்டிங் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த செகண்டில் பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டில் வந்து டாப், செகண்டில் பார்த்தீங்க அப்படின்னா பாட்டம் ஸ்ப்ரே ஏர் இன்லெட் பண்ணுறோம். அதுக்கு மேலே வந்து கோட்டிங் சொல்யூஷன் அப்ளை பண்ணுறோம். அதுக்கு மேலே என்ன ஆகுது, டேப்லெட் நம்ம ப்ளேஸ் பண்ணியிருக்கிறோம் ஒரு க்ளோஸ்டு வெசல்ஸு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, ஹாட் ஏர் ஸ்டீம், நெக்ஸ்ட் கோட்டிங் சொல்யூஷன்ஸ் ரெண்டும் மிக்ஸ் ஆகி நமக்கு இங்கே வந்து என்ன ஆகுது, கோட்டிங் ப்ராசஸ் நடக்குது. மேலே வந்து ஆஸ் யூஷுவல் வந்து அந்த டஸ்டட் ஹாட் ஏர் ஸ்டீம் வந்து மேலே எவாபரேட் ஆகி வெளியே போயிடும். ஓகேங்களா? தேர்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்க அப்படின்னா டேஞ்சென்டியல் ஸ்ப்ரே. ஓகேங்களா? சைட்லேருந்து கொடுக்குறோம், இந்த சைட்லேருந்து கொடுக்குறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு டாப், செகண்ட் வந்து ஃப்ரம் பாட்டம் ஸ்ப்ரே, அதுக்கப்புறம் டேஞ்சென்டியல் ஃப்ரம் சைடு. ஸோ சைட்லேருந்து வந்து நம்ம கோட்டிங் சொல்யூஷன் வந்து ஸ்ப்ரே பண்ணுறோம், கீழே இருந்து ஏர் போகுது. ஸோ ரெண்டும் நல்ல மிக்ஸ் ஆகி நமக்கு ஒரு சஸ்பெண்டட் ஆகுது இதில் டேப்லெட். அப்போ நமக்கு ஒரு நல்ல ஈவனாக என்ன கிடைக்குது, மேலே வந்து ஒரு தின் ஃபிலிம் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகுது. ஸோ அப்போ ஃபைனலாக என்ன ஆகுது, அந்த சால்வெண்ட் வந்து எவாபரேட் ஆகிட்டு வந்து நமக்கு என்ன ஆகுது, ப்ளஸ் ஏரும் ரிமூவ் ஆகிடும், நம்ம சால்வெண்ட்டும் வந்து நல்லா எவாபரேட் ஆகிடும். நமக்கு ஃபைனலாக ஒரு ட்ரைடு கோட்டடு டேப்லெட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இதுக்கு வந்து என்ன சொல்லுவோம், ஃப்ளூயிட் பெட் கோட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம காமனாக இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுற ரெண்டு ப்ராசஸ், ஒன்று வந்து பான் கோட்டிங், நெக்ஸ்ட் வந்து ஃப்ளூயிடு பெட் கோட்டிங். ஓகேங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி கோட்டட் டேப்லெட்னா என்னென்ன டைப்ஸ் இருக்குது, அதுக்கு என்னென்ன பாலிமர்ஸ் யூஸ் பண்ணுறோம், என்ன யூசஸ் கோட்டட் டேப்லெட்னால, ஸோ என்னென்ன டிஃப்ரெண்ட் ப்ராசஸ் வந்து யூஸ் பண்ணி நம்ம கோட்டிங் கொடுக்குறோம் அப்படிங்கிறத பார்த்தோம். இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? தேங்க்யூ.